வா தங்கம். மாமா வா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேது வந்துட்டு அந்த நடேசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. போஸ் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வரல, வேற ஏதோ பண்ணியிருக்கான். ஆனா அவன் வந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு பொய் சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நடேசன் வந்துட்டு இல்ல, அவனை புடிச்சு தோப்புல வச்சு 4 அடி அடிச்சோம்னா அவன் சொல்லிருவான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் சொன்னா யார் முன்னாடி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்னம்மா வந்துட்டு என் மேல இருக்கிற பகையில தான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால ஆதாரத்தோட தான் நம்ம இத பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது பண்ணலாம் அப்படி, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் நடேசனும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாமரைய காட்டுறாங்க. தாமரை அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாமரை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, "போஸ் மாமா என்கிட்ட இப்படி வந்து தப்பா நடந்துக்க பார்த்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி சொல்ற? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. கல்யாணத்த எப்படி நிறுத்தலாம்னு நம்மளே பிளான் போட்டுட்டு இருக்கோம். அப்பவே நீ சத்தம் போட்டிருந்தீன்னா எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் தானே" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாமரை வந்து, "இல்ல இல்ல, நான் வேற பிளான் போட்டிருக்கேன். வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இவங்க போஸ் மாமாவ அசிங்கப்படுத்தி கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாவித்திரி என்ன பண்றாங்கன்னா, வீட வந்து மாப் போட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரியோட ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட பேசிட்டு அப்படியே வெளிய வராங்க. "என்ன நீங்க மாப் போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நம்ம வீடு நம்ம தான் போடணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி வாங்க நம்ம தோட்டத்து பக்கம் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட்ட கூட்டிட்டு தோட்டத்து பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரி என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரி ரூம்குள்ள போயிட்டு அவங்க மொபைல் எடுத்து பார்க்கறாங்க. "ஐயய்யோ! லாக் பண்ணியிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லாக்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு, அதிலிருந்து காவியா நம்பர் எடுத்து காவியாக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்றாங்க. "நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு இங்க தாமரை என்ன பண்றாங்கன்னா, போஸ்க்கு ஃபோன் பண்ணி, மாமா அம்மா வந்து தூங்குறாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போஸும் வந்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பார்க்குறாரு. "இல்ல மாமா, வேணாம் வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து காவியா வர்றாங்க. வந்து போஸ ஓங்கி அறையுறாங்க. "நாளைக்கு கல்யாணத்த வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாவித்திரி வந்து ஃபோன் பண்ணி காவியாவ வர சொல்லி, தாமரை வந்து மாமா என்கிட்ட தப்பா நடக்க பார்க்குறாரு அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க இல்லன்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல, நீங்க இங்கிருந்து பாருங்க அவரு என்ன பண்றாருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள ரூம்குள்ள ஒளிய வச்சு, அதுக்கப்புறமா இப்படி பண்ணி எப்படியோ போஸ வந்து மாட்டி விட்டுர்றாங்க. காவியா வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்த நிறுத்த போறாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.